என்னடா பெரிய கான்ஜூரிங் ஃப்ரான்ச்சைசி தமிழ் சினிமாவில் 90s வந்து இந்த மாதிரி ஒரு ஹாரர் ஃப்ரான்ச்சைசி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஒரு ஹாரர் மூவி ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1989 பொங்கலுக்கு வந்த நாளைய மனிதன் மூவி பிரபு அமலாலா நடிச்சிருப்பாங்க. அதுக்காக ரொமான்ஸ் படம் நினைச்சிடாதீங்க. பீக் ஹாரர் த்ரில்லர் மூவி. வேலு பிரபாகரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு டாக்டர் ஒரு ட்ரக் கண்டுபிடிப்பாரு. அந்த ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்ணா மனுஷனுக்கு சாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. இது வெல் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் சொல்லலாம். அப்படியே 2008ல இந்த படத்தை நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல வர அந்த ஜான்கிற கேரக்டர் செத்து போன அப்புறம் அந்த ட்ரக்னால திருப்பி உயிர் பெற்று வரும். அதுக்கப்புறம் இம்மார்டல் ஆயிடும் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்னால. அந்த ரத்த வெறி பிடிச்சு திரிஞ்சிட்டு இருக்கும். அதை எப்படி நம்ம பிரபுவும் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் சேர்ந்து டேக்கிள் பண்ணாங்க அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. அண்ட் இந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸ் டயலாக்ஸே இல்லாம சவுண்டிங்லேயே கடத்திட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு என்னடா ராட்சசன் இன்னைக்கு பண்ணிருப்பாங்க. அந்த சம்பவத்தை மறக்காம பார்த்திருக்கேன். 1990ல வந்த அதிசய மனிதன் ஃபர்ஸ்ட் ஹாரர் சீக்வல் இன் தமிழ் சினிமா. ஆலய மனிதன்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு திருப்பி ஜான் உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. அரண்மனை படத்துல வர மாதிரி 4 கப்பல் வந்து ஒரு பங்களாக்குள்ள போவாங்க. அப்ப ஜான் என்கவுண்டர் பண்ணுவாங்க. எல்லாரும் செத்துருவாங்க. கடைசியா கௌதமி எப்படி வந்து அந்த ஜானை கொன்னாங்களா இல்லையா, அந்த கடைசி 25 மினிட்ஸ் கௌதமிக்கும் ஜானுக்கும் இருக்கிற என்கவுண்டர் பாத்தீங்கன்னா அதை பார்த்து பயப்படாத 90s கிட்ஸே கிடையாது டெஃபினட்டா. அண்ட் இந்த மாதிரி திகிலான அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.